வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இந்த முறை வந்து எப்போதும் இல்லாதவங்க வந்து வாக்களிச்சிருக்க மாதிரி ஒரு தகவல் வருது. இது எப்படி பாக்க நல்ல விஷயமா எடுத்துக்கிறோம். ஏன் இப்ப ஏன் வெளிநாட்டுல வந்து எதுக்கு வந்து ஓட்டு போட்ட யாரை கேட்டு அங்கிருந்து வந்து நான் கேட்க முடியும்? எப்போதும் இல்லாதவங்க இப்ப நிறைய பேர் வந்து ஓட்டு போயிருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி வரட்டு, அது மகிழ்ச்சி தானே, நம்ம மக்கள் தானே, தமிழங்க தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, வந்து ஓட்டு போட்டு போட்டோம். சார், அதுக்கு வந்து தேர்தலில் ஓட்டு போடணுன்ற விழிப்புணர்வு காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னது என்னது அவங்க அதிகப்படியான மக்கள் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஓட்டு போறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையத்துடைய விழிப்புணர்வா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கு? ரொம்ப நாளா போடாம இருக்கோம், போய் பார்ப்போம். ஓட்டு இருக்கா அந்த மத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. என்ன முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா செத்தையும் ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன எங்க இவங்க பேர் நாங்க ராமசாமி, அவர் செத்துட்டாராக்க இல்லையே, நான் தாங்க அப்படிலாம் போச்சுல்ல. அதனால எல்லாம் வந்து இந்த வாட்டியாச்சும் நல்லபடியாக போட்டு வரும்னு எல்லா மக்கள் வந்து போட்டு போறாங்க. அவங்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போடுறவங்க போற ரொம்ப உண்மையிலே பாராட்டும். எவ்வளவு இருக்கு? இது வரைக்கும் 70 வந்திருக்கு. இருக்கு, நல்ல பெரிய விஷயம், நல்லதானே இருக்கு. வரட்டும். சண்டேல வச்சோம்னா லீவ் போட்டு ஊருக்கு போயிருவாங்க, டூருக்கு போயிருவாங்க. வொர்க்கிங் டேல வச்சிருக்காங்க. ஒரு வேலை நாட்கள்ல வியாழக்கிழமையில இன்னைக்கு வந்து தேர்தல். அதான் தேர்தல் ஆணையம் தெளிவா இருக்காங்கல்ல. அதை பத்தி நம்ம பேசணும்னா தேர்தல் ஆணையம் நம்ம மேல கேஸ் போட்டு ஓ மேலையும் போட்டு ஏன் மேலையும் போட்டு வேணாம் கடைய முடியும். என்ன அப்படின்னா என்ன தெரியாது, அது அதை விட தெரியாது.